Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பலத்து பெருகக்கூடிய அபிஷேகம் இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறது. இதை அறிவிக்க அறிவிக்க ஒடுக்கப்படுகிறவன் கூட பலத்து பெருக முடியும். அவனுக்குள்ள ஒரு எம்பவர்மெண்ட் வந்துருது. அதான் சுவிசேஷம். பாருங்க, சுவிசேஷம்ங்கிறது நிறைய பேர் நல்லா விளங்கிக்கல. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இது வெறும் செத்தா மோட்சம் போவியா இல்ல, இந்த உலகத்திலே மாற்றப்பட்டவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, சுதந்திரத்தை பெற்றவர்களாக, சந்தோஷத்தை பெற்றவர்களாக, வெற்றியை பெற்றவர்களாக வாழ்ந்து காட்டுவது. இருக்கீங்களா? தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்படி ஒரு கூட்ட ஜனம் எழும்ப வேண்டும். சபைகள் அப்படி ஆக வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும்னா கிறிஸ்தவ மக்களே வித்தியாசமானவர்களாக இருப்பாங்க. பாருங்க, அப்படி இருக்க வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, கர்த்தர் கிளியராக அதை சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கணும்னு சொல்றாரு. அவர் அதை விரும்புகிறார். திருப்பம் காண்பிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகி உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்றார், உன்னை பெருக பண்ணி எல்லாத்திலையும் ஆசீர்வதிப்பார். நிலத்தின் கனி, தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், மாடு, ஆடு எல்லாம், கற்பத்தின் கனி முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். ஏன்? அடுத்த வசனம் பாருங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ, கர்த்தர் ஒரு பெரிய லைனை டிரா பண்ண விரும்புகிறார். இந்த லைனை டிரா பண்ணி இவங்களை இங்கே வைக்கிறார். எல்லாரை விட நீ உயர்ந்தவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கடவுளுடைய தயையை பெற்றவன், நீ கடவுளுடைய கிருபையை பெற்றவன், எல்லா ஜனங்களை காட்டிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகலும் பெண்ணிலாகலும் மலடு இருப்பதில்லை. எப்படி சொல்கிறார் பாருங்க. அந்த காலத்தில் ஒரு குழந்தை இல்லைன்னா ரொம்ப பெரிய அது குறையாக இருந்தது ஜனங்களுக்கு. அந்த கலாச்சாரத்தில் ஒரு குழந்தை இல்லாத இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு இது. எவ்வளோ குழந்தை இருக்குதோ அவ்வளோ அவங்களுக்கு ஒரு பெருமை. ஒரு குழந்தை இல்லைன்னா அது ஒரு பெரிய சாபக்கேடு மாதிரி அன்றைக்கு இருந்தது பாருங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இஸ்ரவேல் மக்கள்ங்கிறது அந்த தேசம் கடவுளுடைய மக்கள். ஒரு எல்லையை போட்டார் கர்த்தர். இவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேனார். அவர் சொன்னார், இந்த தேசத்திலேயே, ஏன்னா இவங்கெல்லாம் உடன்படிக்கையின் மக்கள், இந்த தேசத்திலேயே மலடு இருப்பதில்லை. நான் பிள்ளை இல்லாமல் வர்றவங்களெல்லாம் பார்த்து சொல்றது உண்டு, தேசத்திலேயே மலடு இருப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் போய் சொல்லுங்க, தேசத்திலேயே இருக்கக்கூடாதுன்னா என் வீட்டில் நிச்சயமாக இருக்கக்கூடாது. இந்த வீடு உடன்படிக்கையின் வீடு, இந்த வீடு கர்த்தருடைய இல்லம், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொல்கிறதுல தான் இருக்குது பாருங்கள் விஷயம். சில பேருக்கு அதில் நம்பிக்கை கிடையாது பாருங்க. அது சொன்னால் ஆயிடுமா பிரதர்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சகரியாவுடைய மனைவிக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொன்னால் புருஷன் நம்பவே இல்லை. என்ன பண்ணான் தேவதூதன்? முதல்ல வாயை அடைச்சிட்டு போனான். ஏன்னா உண்டானது கூட ஏதாவது கெட்டு போயிடும். இவன் வாயை திறந்தான்னா நம்பாத ஆள். சொல்கிறதுல தான் விஷயமே இருக்குது. விசுவாசமே அங்கே தான் இருக்குது பாருங்கள். பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவர் வாயை சேஃபாக மூடி வச்சுருந்தாங்க. ஏன்னா இவர் திறந்தா எல்லாம் கெட்டு போய்டுன்றதுனால அதை பத்திரமா மூடி வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பயக்கிற யார் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். கர்த்தருடைய பாயிண்ட் என்னன்னா, எல்லார மாதிரி நீ கிடையாது. நீ ஒரு ஸ்பெஷலி ப்ரிவிலேஜ்டு ஜனம். நீ என்னுடைய ஜனம். உன்னை நான் விசேஷமாக ஆசீர்வதிப்பேன். உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை. நீ எல்லா ஜனங்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. ஏன்னா உன்னை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு இது வந்து வித்தியாசமான ஜனம்னு. இன்னைக்கு பாருங்க, சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு நிறைய பேர் இல்லாத அவஸ்தைப்படுறாங்க. ஒரு ஆள் ரட்சிப்புகளை நடத்துறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம் பிரதர்ன்றார் ஒருத்தர். நான் என்ன கஷ்டமே இல்லையே, நீங்கள் நல்லா இருந்தால் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஹலோ, நாம் என்ன பண்ணிட்டோம்? அதெல்லாம் பண்ணுறது இல்லை. நாம் நல்லா இருக்கிறது இல்லை, நாம் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, நம்ம குடும்பத்தை நல்லா சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, நம்ம கையிட்டு செய்கிற காரியங்களை நல்லா வெற்றி பெறுறது இல்லை, அதிலெல்லாம் கவனம் செலுத்துறதே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, எல்லா ஜனங்களை காட்டிலும் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். அப்ப நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கும்படியான ஒரு பெரிய அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு முயற்சி இருக்கணும் பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நான் வாழ வேண்டும். கர்த்தர் என்னை எப்படி இருக்க சொல்றாரோ அப்படி நானே இருக்கணும்.
வாங்க 28க்கு திருப்போம். 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், கரெக்டா நீ செவி கொடுத்தால் அப்படின்றார். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக. நிறைய பேர் செவியே கொடுக்கறது இல்லை பாருங்க, கேட்கறது இல்லை. கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கறது இல்லை. கேட்டா போதும், அதன்படி செஞ்சா போதும். கடவுள் சொல்றாரு உயர்ந்துருவ நீ வாழ்க்கையில. கடவுள் சொல்றாரு பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுன்றாரு. கேட்கணும், கேட்டதன்படி செய்ய வேண்டும். நல்லா கேளு, செவிய சாய், கவனி, கேளு, அதன்படி செய். செய்ய கவனமாறு, கேட்க கவனமாறு. நிறைய பேர் அது செய்யறது இல்லை பாருங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால ஏதோ நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, கேட்கணும், கேட்டதன்படி செய்யணும். செய்தால் அவர் சொல்றாரு பூமியில் உள்ள சகல ஜாதிகளை காட்டிலும் உன்னை மேன்மையாக. கடவுளுக்கு இது முக்கியமா தோணுது. நிறைய பேர் நீங்க சொல்லலாம் அப்படிலாம் ஒண்ணு மேன்மையெல்லாம் எனக்கு வேணாம் பிரதர், நான் தாழ்மையா இருந்துட்டு போறேன். இல்ல மேன்மையா இருக்கணும்னு கடவுள் சொல்றாரு. ஹலோ, சாரி, நீங்க ஒருவேளை தாழ்மையா இருக்கிறது விரும்பலாம், ரொம்ப நல்லது, நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆனால் கொஞ்சம் மாத்திங்க எண்ணத்தை, மேன்மையா இருக்க பாருங்க. ஏன்னா நீங்க மேன்மையா இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? இல்ல பிரதர், நான் தாழ்மையா இருக்கிறேன். அப்ப நீங்க கர்த்தரை விட பெரியவரா? கர்த்தரை விட பெரிய ஞானியா நீங்க? கடவுள் மேன்மையார் என்றார், நான் தாழ்மையா இருக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்றார் உன்னை மேன்மையாக வைப்பேன், எல்லாரை விட உயர்த்தி உன்னை மேன்மையாக வைப்பேன். ஏன்னா உன்னை ஒரு எக்ஸிபிட்டா வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு காட்சி பொருளை போல உன்னை வைக்க போறேன். ஏன்னா நான் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை காண்பிக்கிறதுக்காக. பாருங்க, நாய் வளர்க்குறவங்க கூட அன்னைக்கு பேப்பரில் படிச்சுட்டு இருந்தா பாருங்க, நாய்க்கெல்லாம் ஹோட்டலில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா அருமையான 5 ஸ்டார் ஃபெசிலிட்டியில் தங்க வைக்கலாம் உங்கள் நாயை. அதுக்கு மேனிக்யூர் பண்ணி, அதுக்கு ஷாம்பு அடித்து, அதுக்கு தலை சீவி விட்டு, முடி வெட்டி விட்டு எல்லாம் பண்ணி, இந்த நாய் ஷோலாம் வருது பாருங்க, காம்படிஷன்லாம். என்ன மாதிரி நாயை கொண்டு அவன் பெருமையாக கூப்பிட்டு வரான் நாயை. அது கொழுன்னு இருக்குது. அது சந்தோஷமாக நாயை, அது பார்க்குறதுக்கு அது நாயை வேற மாதிரி இருக்குது. அது நானே எவ்வளோ நாய் பார்த்துருக்கேன். இந்த நாய்ங்க இப்போ ரொம்ப வித்தியாசம். ஏன்னா இதை யாரோ ஒருத்தன் கவனம் செலுத்தி இதுக்கு நல்ல சாப்பாடு, இது நல்ல கவனிப்பு, அன்பு, பராமரிப்பு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அதனால இந்த நாய் பார்க்கறதுக்கே ரொம்ப ஜோரா இருக்கு. ஒரு நாய்க்கு அப்படின்னா கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி ஆடையேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஆடுகளா இருக்கணும்னு விரும்புறார்? நல்ல கொழுத்த ஆடுகளா, நல்ல மொழுன்னு இருக்கணும், கொழுன்னு இருக்கணும், அப்படிதான் விரும்புறாரு. நீங்க வாடி வதங்கி காஞ்சி உலர்ந்து போயிருந்தா அவர் என்ன உங்களை கொண்டு போய் எங்க காமிக்க முடியும்? இதான் என் பிள்ளை பாரு, பரலோகத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஏன் இப்படி இருக்கிறாருன்னா அவரை கொஞ்சம் புடமிட்டு இருக்கிறேன், நான் பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கேன். அதான் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு, மெலிஞ்சு போயிட்டாரு. கையை காலை கொஞ்சம் உடைச்சிருக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் புத்தி வர வேண்டியது இருக்குது. அதனாலதான் இப்படி நொண்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஹலோ, இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைய யார்ட்டையா 4 பேர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிள்ளைங்க சில நேரத்தில் அவனுக்கு விளங்க மாட்டேன்னு பாருங்க, ஒழுங்காக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு அவன் அப்படியே வந்து நிற்பான் இருக்கிறதோட. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இந்த கோலத்தில் இவன் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு. ஏன்னா பெருமைப்பட விரும்புகிறீர்கள், தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் அவர், எல்லாம் வல்ல தேவன் அவர். அவர் நம்மளை எவ்வளவு பெருமையா காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணும்னு விரும்புகிறார். நம்மை மேன்மையாக வைப்பேன்னு அவர் சொல்றார். நானும் இந்த கிறிஸ்தவங்க மாதிரி தான் பாருங்க, தாழ்மையா இருந்துக்கிறேன் பிரதர், எனக்கு ஒண்ணு வேணாம் பிரதர், அப்படிதான் இருந்தேன் பாருங்க. ஆனா ஒரு நாள் எனக்கு புத்தி வந்துச்சு, சரி நான் நல்லவன் தான், தாழ்மையா தான் இருக்க விரும்புறேன், இருந்தாலும் கர்த்தர் மேன்மையாருன்றாரு, அதனால கொஞ்சம் மேன்மை ஆயிக்குவோம். ஹலோ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால முடிவு வந்துட்டு, சரி கர்த்தர் என்ன சொல்றாரு? மேன்மையாயிருன்றார், நல்லா இருன்றார், கீழே கிடக்காத, ஒன்றும் இல்லாமல் கிடக்காத, உபயோகம் இல்லாமல் கிடக்காத, வெற்றிகரமாய் வாழு என்று சொல்லுகிறார். ஏன்னா அது அவருக்கு மகிமை. உங்கள் பிள்ளை வெற்றிகரமாக வாழலன்னா உங்களுக்கு அது என்ன வெக்கக்கேடாக இருக்கும். அதுபோல தான் கடவுளுக்கு நீங்கள் வெற்றிகரமாக இருந்தீங்கன்னா அவருக்கு அது அவருக்கு முக்கியமாக இருக்குது, கடவுளுக்கு முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு சில நேரத்தில் முக்கியமாக இல்லை. சில சொல்கிறாங்க எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் வேணாயா. கடவுள் சொல்கிறார், ஐயோ இவனை எங்கே கொண்டு போய் விடுறது அப்படின்னு ஏமானத்தை வாங்குறான்னு.
இருக்கீங்களா? எரேமியா திருப்போம். எரேமியா 33, எரேமியா 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். எது? அவர்களுக்கு செய்ய போகிற நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன் அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இருக்கிற நிலையை பார்த்து மற்றவர்கள் பயந்து நடுங்க வேணும் என்று சொல்றார். அது ஒன்றும் தப்பு கிடையாது. பாருங்க, தப்பா நினைச்சிடாதீங்க. அதை ஐயோ அது என்னையா பயந்து ஓட்டிட்டு போறாங்க அவங்க. இல்லை பயந்து ஓட வைக்கணுன்றது இல்லை கர்த்தருடைய எண்ணம். கர்த்தருடைய என்னன்னா உங்களை பார்த்து அவங்க அடே இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற ஆச்சரியப்பட்டு அதன் விளைவாக ஒரு ஹெல்த்தி ஃபியர் அவங்களுக்குள்ள வரணும். அதன் விளைவாக இந்த கடவுள் நம்முடைய கடவுளாக இருக்கக்கூடாதா, இந்த கடவுளத்தில் வரக்கூடாதா, அப்படி அவங்க அதன் மூலமாவது வரட்டுமே அப்படின்னு தான் ஒரு இவாஞ்சலைசேஷன் டூல் மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறாரு. அது ஹலோ, நம்முடைய ஐஸ்வர்யத்தை கூட அல்லது நம்முடைய மேன்மையை கூட நம்முடைய நல்வாழ்வை கூட இவாஞ்சலிசத்துக்காக அவர் யூஸ் பண்ண சொல்கிறார். மற்றவர்களை ஆதாயப்படுத்தும்படியாக, கடவுளை பற்றி மற்றவர்களை அறிந்து கொள்ளும்படியாக அது பயன்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இருக்கீங்களா? இப்போ பாருங்க, கர்த்தர் நமக்கு சிறந்ததை மட்டும்தான் விரும்புகிறார். சபை எப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறார். சபை எப்படி இருக்கணும்? அவருக்கு மேன்மையை கொண்டு வருகிற சபையாக இருக்கணும். மேன்மையுள்ள ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அவருக்கு புகழ்ச்சியும் அவருக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் கொண்டு வருகிற ஒரு இயக்கமாக சபை இருக்க வேணும். நொந்து போய் களைச்சி போய் ஒன்றும் இல்லாமல் போய் இருக்கிறதா இருக்கக்கூடாது. அவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி கீர்த்தி மகிமையை கொண்டு வருகிற ஒரு இயக்கமாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டில் கூட அதை வாசிக்கிறோம் பாருங்க. கெட்ட குமாரன் போய் கெட்டு போய் பன்னிகள் மத்தியெல்லாம் வாழ்ந்து புத்தி வந்து திருந்தி எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் கூட இதை விட நல்லா சாப்பிட்றான், நான் புத்தி கட்டு இங்கே கிடக்கிறேன்னு சொல்லி எந்திரிச்சு திரும்பி தாப்பனாரத்தில் வர்றான். போய் அங்கே வேலைக்காரனாவது சேர்ந்துக்கலான்னு. ஆனால் தாப்பா என்ன பண்ணுறாரு? பிரிங் மீ த பெஸ்ட் ரோப்ன்றார். இருக்கிறதுலே சீப்பாக அங்கே ஏதாவது லுங்கி இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கல அவர். இவனுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு இருக்கிற பெஸ்ட் ரோபை கொண்டாடுறாரு, மோதிரத்தை கொண்டாடுறாரு, பாதரட்சியை கொண்டாடுறாரு, கொளுத்த கன்று அடின்றாரு, பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணுறாரு. ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவனை நல்லா வைக்கணும், அவனை ஒரு காட்சி பொருள் ஆக்கணும். அவன் கெட்டு போய் சீரழிஞ்ச பிறகு கூட அவனை எடுத்து நல்லா ஆக்கி 4 பேர்கிட்ட காமிக்கணும் தான் அவர் விரும்புகிறார். என்ன மாதிரி ஒரு கதை பாருங்க. அது அவனை நல்லா ஆக்கி நல்லா ஷோ பண்ணி மற்றவங்களுக்கு காண்பிக்கணும்னு தான் விரும்புகிறார் கர்த்தர் அவனை. அப்போ பாவிகளாக இருந்த நம்மை கர்த்தர் நல்லா ஆக்கி நம்மளை பளபளனாக்கி நம்மளை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக்கி சந்தோஷம் உள்ளவர்களாக்கி நிறைவுள்ளவர்களாக மாற்றி இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தாங்க 360 வருஷம் எகிப்தில். கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன்றார். கானான் என்ன? கடவுளுடைய பெஸ்ட், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். வேற எங்கேயா கொண்டு போயிருக்கலாமே? நாங்கள் பாலும் தேனும் ஓடணுமா? பாலும் தேனும் கிடைச்சா போதாதா? காலையில் ஒரு 1/2 லிட்டரு, சாயந்தரம் ஒரு 1/2 லிட்டரு கிடையாது. பாலும் தேனும் ஓடுற தேசம் தான் கொண்டு போவேன்றார். ஹலோ, இல்லை பிரதர், எனக்கு ஓடலாம் வேணாம் பிரதர், கொஞ்சம் கிடைச்சா போதும் பிரதர். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தாழ்மையாக கொஞ்சத்தில் வாழ்கிறேன்றீங்க. கர்த்தர் சொல்கிறார், இல்லை நான் ஓடுற தேசமாக தான் கொண்டு போவேன்றார். நீ அதை ஸ்பூனில் பிடிச்சிக்கோ, பாட்டிலில் பிடிச்சிக்கோ, என்னமோ பண்ணிக்கோ, நான் ஓட தான் வைப்பேங்கிறார். அப்போ பாலும் தேனும் ஓடுற தேசம் இட் ரெப்ரசன்ட்ஸ் காட்ஸ் பெஸ்ட். இதை போய் உளவு பார்க்க போன அந்த 12 பேரில் 10 பேர் இதை பற்றி பொய்யா என்னத்தையும் சொல்லிட்டானுங்க. அதுக்கு பேர் என்ன? ஈவில் ரிப்போர்ட். துர்ச்செய்தியை கொண்டு வந்து பரப்பினார்கள் இல்லையா? அதுக்கு துர்ச்செய்தியின் பேர் இங்கிலீஷில் ரொம்ப ஜோரா வருது, ஈவில் ரிப்போர்ட். கர்த்தர் அதை பாருங்க எப்படி வெறுக்கிறாருன்னு. ஈவில் ரிப்போர்ட்ன்றாரு. என்ன ஈவில் ரிப்போர்ட்? இது முடியாது, நம்மளால முடியாது, இது ஆகாது, நாம வெட்டுக்கிளியில போல இருக்கோம், அவங்க ராட்சதல போல இருக்கிறாங்க, நம்மளால இது ஆகவே ஆகாதுன்னு சொல்றாங்க பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு உபதேசம், ஆகும்ன்றதை விட்டுவிட்டு ஆகாது என்று பேசுற ஆட்கள், எப்படி முடியாது என்று பேசுற ஆட்கள், இப்படி உபதேசம் எல்லாம் அந்த உலகத்தில் இருக்குது பாருங்க. கிறிஸ்தவர் மத்தியில பரவி கிடக்கிறது. ஹலோ, தெரியாதவங்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. பரவி கிடக்கிறது. முடியாது, நமக்கு ஆகாது, நமக்கு என்னத்துக்கு அதெல்லாம், நமக்கு ஒண்ணு வேணாம், நாம இப்படியே வனாந்திரத்திலே இருந்து. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வனாந்திர வாழ்க்கை மாதிரி. கர்த்தர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள நுழையான்னா வனாந்திரத்திலே இருக்கிறேன். நுழையவே மாட்டேன்றான் பாருங்க. 40 வருஷமா இருக்கிறான். எனக்கு போதிச்சவங்க என்ன சொல்லிட்டாங்க? இந்த உலக வாழ்க்கையே வனாந்திர வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையே வனாந்திர வாழ்க்கைன்ட்டாங்க.
அப்புறம் தான் நான் பார்த்தேன், அது வனாந்திர வாழ்க்கையில் இவர் நுழையறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார், எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, நுழைய மாட்டேன்ற ஜாதி இது. ஏன்னா அது நுழைய முடியாதபடிக்கு சில உபதேசங்கள் அங்கே போதிக்கப்படுகிறது. நமக்கு இதெல்லாம் வேணாம், நமக்கு என்னத்துக்கு அது பாலும் தேனும் எதுக்கு நமக்கு ஓடணும், நமக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ற போதிக்கிற அந்த தப்பான துர்ச்செய்தியை கேட்டு கெட்டு போனார்கள். இருக்கீங்களா? 2 பேர் நல்ல செய்தியை சொன்னாங்க, காலேபும் யோசுவா. அவங்க என்ன சொன்னாங்க? எளிதில் போய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம், குயிக்கா உடனடியாக போய் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். எளிதில் சீக்கிரம் போய் டக்குன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் ராட்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் அந்த தேசத்தை நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டார், கர்த்தர் கொடுத்துட்டார். அப்புறம் ராட்சதராக இருந்தாருன்னா யாராக இருந்தாருன்னா எந்த கோலியாத்தாலும் நம்ம பார்த்துருவோம் அப்படிங்கிற ஜாதி அது. ஏன்னா இவங்க உபதேசம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் எந்த உபதேசத்தில் இருக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், துர்ச்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் சொன்னால் போய் சேர மாட்டோம். பாலும் தேனும் ஓடுகிற அந்த நிறைவின் வாழ்க்கைக்குள்ளே போய் நுழைய மாட்டோம். நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க, ஆனால் அந்த பாலும் தேனுக்குள்ளே இன்னும் நுழையலை. ரட்சிக்கப்பட்டாங்க, செத்தா மோட்சம் போன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள நுழையல. ஏன்னா அதுக்குன்னு தங்களுடைய இருதயத்தையும் தங்களுடைய மனதையும் எண்ணங்களையும் அவர் ஆயத்தப்படுத்தவில்லை, பக்குவப்படுத்தவில்லை. அதுதான் அந்த மக்களுடைய பிரச்சனை. இருதயத்தை பக்குவப்படுத்தலை, எண்ணங்களை சரிப்படுத்தலை, மாற்றலை. அதே அவிசுவாச எண்ணங்கள், பேச்சுக்கள் இதெல்லாம் மாற்றாமல் இருந்ததுனால போய் சேர முடியல. 40 வருஷம் அங்கேயே சுற்றி எல்லாம் செத்து போனாங்க. அந்த 2 பேர் போய் எளிதில் சுதந்திரித்துக் கொள்ளலான்ற ஆளுகள் மட்டும் உயிரோடு இருந்தாங்க, அந்த சந்ததியை சேர்ந்தவங்க. எவ்வளோ முக்கியம் பாருங்க, நமக்குள்ளே என்ன இருக்குதுன்றது, நம்ம என்ன பேசுகிறோங்கிறது, எதை நம்புகிறோங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஒரு ஆள் கூட போய் சேரல. நம்ம அங்கே சேர முடியாமல் தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. பிசாசு வெறுக்கிறான் பாருங்க. இந்த மாதிரி தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லாத்தையும் சொந்தமாக்கி கொள்ளுகிற இந்த பிரசங்கத்தை வெறுக்கிறான், அப்படிப்பட்ட ஆட்களை வெறுக்கிறான். ஏன்னா அவங்க தான் எதாவது செய்ய போகிறாங்க, மீதி பேரை பற்றி அவங்க கவலை இல்லை. கோயிலுக்கு நல்லா போயிட்டு வந்துக்கான்றான். ஏன்னா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பிரசங்களை கேட்டு உருப்பற்றக்கூடாதுன்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி பிரசங்களை கேட்டு எல்லாத்தையும் சுதந்திரித்து கொண்டு சொந்தமாக்கி கொண்டு வெற்றி நடை போட்டு இயேசுக்கென்று எல்லாவற்றையும் சொந்தமாக்குகிற ஆட்களாக மாறக்கூடாது என்று பார்க்குறான். ஆனால் பாருங்கள், எவ்வளவுதான் பிசாசு வெறுத்தாலும் அதை தடை செய்ய பார்த்தாலும் பாருங்கள், இயேசு அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு கூப்பிட்டு போகிறாரு. பிசாசு அந்த பக்கம் என்ன பண்ணுறான்? அங்கே பிசாசு பிடிச்சவனுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான பிசாசு நாவிகள் இருந்து கொண்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது. ஏசு அங்கே தான் போகிறாரு. அந்த பிசாசுக்கு ஏற்கனவே தெரிய வந்து தான் புயலையும் காத்தையும் இங்கே அனுப்புகிறான் இல்லையா, அடிக்குது. ஆனால் தடை செய்ய முடியல. ஏசு போய் சேர்ந்துட்டார், காத்தையும் கடலையும் அமைதியிலாருன்ட்டு போய் சேர்ந்துட்டார். அதே மாதிரி தான் நாமும் போய் சேர வேண்டும். பிசாசு தடை செய்ய பார்க்குறான், நாம் அந்த தடைகள் அஞ்சுகிறவர்கள் கிடையாது. ஈசாக்கை பொருளாதார பின்னடைவு தடை செய்யவில்லை அவனுடைய பொருளாதார செழிப்பை. எக்கனாமிக் ரெசெஷன் டிட் நாட் cancel his prosperity, did not stop him from prospering. அவன் செழிப்பதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. லாபான் என்கிற ஒரு சூப்பர்வைசர் தான் அவனுடைய மகன் யாக்கோபுக்கு. மாமனார் சூப்பர்வைசர் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கஷ்டம். சூப்பர்வைசரை மாமனார், அதுலயும் பொல்லாத மாமனார் பாருங்க. இந்த ஆளு இவன் ஒரு பெரிய தந்திரக்காரன், ஏமாத்து பேர்வழி. அவன் அதை விட பெரிய தந்திரக்காரன், ஏமாத்து பேர்வழி. இவனை மொட்டை அடிச்சு அனுப்பணும்னு பார்க்குறான். 10 தடவை சம்பளத்தை மாற்றிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். இவனை ஒன்றும் இல்லாம ஆக்கி வெறுங்கையனா அனுப்பணும்னு பார்த்துட்டு இருக்கான் 20 வருஷம் வேலை செஞ்ச பிறகு. ஆனால் அவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியல. யாக்கோப் அங்கேருந்து வரும்போது 2 பரிவாரங்களாக பிரித்து வர்றான். ஏன்னா அவ்வளோ டூ மச் ஆகி போச்சு, சொத்துக்கள் அவ்வளோ பெருகி போச்சு. ஏன்னா சூப்பர்வைசர், நீங்க எத்தனை பேர் பொல்லாத சூப்பர்வைசர்கிட்ட வேலை பார்க்குறீங்க? மாமனார சொல்ல, பொல்லாத சூப்பர்வைசர்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறீங்க? சில சொல்றாங்க சூப்பர்வைசர்னால தாங்க அந்த ஆள் மட்டும் இல்லை, நான் இன்னைக்கோ மேலே வந்திருப்பேன், என்ன முன்னேற முடியாமல் தடை செஞ்சுட்டு. அதை பேசுறத முதல்ல நிறுத்துங்க. அவன் ஒன்றும் தடை செய்ய முடியாது. உங்களுடைய முன்னேற்றத்தை உங்களுடைய அவிசுவாசம் மட்டுமே தடை செய்ய முடியும் ஒழிய எந்த மனுஷனும் எந்த சூழ்நிலையும் எந்த பொருளாதார பிரச்சனைகளும் தடை செய்ய முடியாது. சில சொல்றாங்க, அட விடுங்க, லாபான விடுங்க, பிசாசு என்ன பண்றதுங்க? பிசாசு இன்னும் சிம்பிளுங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு. வேற ஏதாவது வேணுமா? அப்ப அவனும் தடுத்து நிறுத்த முடியாது.
நம்ம முன்னேற்றத்தை அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம், பிசாசை ப்ளேம் பண்ணாதீங்க, இவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க, முதலாளியை ப்ளேம் பண்ணாதீங்க, மாமனாரை ப்ளேம் பண்ணாதீங்க. யார் இங்கே பிரச்சனை? நாம தான் பிரச்சனை. நாம் எதை விசுவாசிக்கணுமோ அதை விசுவாசிக்கல, எதை அறிந்து கொள்ளணுமோ அதை அறிந்து கொள்ளல. அதனால தான் நான் முன்னேறல. இனிமே அறிந்து கொண்டு விசுவாசம்னா முன்னேறுவோம். இருக்கீங்களா? கடவுள் அப்படிப்பட்ட சபையை பார்த்து வெறுத்து போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்று வேணாம், நான் மோட்சம் போய் தங்க வீதியில் நடப்பேனாக்கும். இங்கே கத்த சொல்றாரு, என்னத்துக்கு அங்கே இருக்கிற வேஸ்ட், நீ இடத்த அடிச்சுக்கிட்டு இருக்கேன்றார். உன்னால் என்ன ஆக போகுதுங்கிறாரு. பாருங்க, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிரசங்கில சில நல்ல நல்ல வசனங்கள்லாம் வருது பாருங்க. இவர் ஒரு கீன் அப்சர்வர் ஆஃப் லைஃப். நடக்கிறத பார்க்குறாரு, பார்த்து அப்சர்வ் பண்ணி சில உண்மைகளை சொல்றாரு. நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்கு உண்டு, பூமியில் ஒரு தீங்கை கண்டன்றார். என்ன தீங்கு? அப்படிப்பட்ட தீங்கு, அது அதிபதியின் இடத்தில் தோன்றும் தப்பிதமே. மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் சொல்றேன், கிறிஸ்தவ சபையின் ஒரு பகுதியை குறித்த வசனம் இது, விளக்கம் இது. சொல்றாரு, பூமியில ஒரு தீங்கை கண்டேன். I saw an evil in this world under the sun என்றான். என்ன ஈவலாம்? என்ன அப்படி பொல்லாப்ப பார்த்துட்டாலாம்? மூடர்கள் மகா உயர்ந்த நிலையில் இருக்காங்க. கடவுளை அறியாதவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், சத்தியம் தெரியாதவர்கள், அவர்கள் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் சீமான்களோ, யாரு சீமான்கள்? நான் சொல்றேன், நீங்களும் நானும் தான் சீமான்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் சீமானாகிய அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இருக்கீங்களா? இதை விட ஏதாவது விளக்கம் தேவையா? மூடர்கள்லாம் உயர்ந்து இருக்கிறாங்களாம், சீமான்கள்லாம் இது ஒரு தீங்கு, இது என்ன பொல்லாப்பு பாருங்கன்றான். அப்புறம் அடுத்தது சொல்றான் பாருங்க, வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர்கள் போல தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். இதுவும் சபைதான், இது மாறணும். வேலைக்காரர்கள் குதிரை மேல போறாங்களாம். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லி இருக்குது, I saw an evil in this world and that is this, there are kings who walk like slaves while slaves are riding on horses. அடிமைகள் வந்து குதிரை மேல போயிட்டு இருக்கிறான், ராஜாக்களோ தரையில நடந்து கொண்டு போகிறார்கள். என்ன விஷயம் இங்க? அறிவில்லாத சில ஜனங்களை பார்க்க, ஏன் ராஜா நடந்து போகணும்? ஏன் வேலைக்காரன் குதிரை? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த அக்கிரமத்தை? வேலைக்காரன் குதிரையில போற, ராஜா பின்னால் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. எங்கேயாவது நடக்குமா? நான் சொல்லுகிறேன், சபையின் ஒரு பகுதியிலே நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளை கூட அறியாத மக்கள் கூட நல்லா இருக்கிறாங்க. இவர்கள் தேவாதி தேவனை, சர்வ வல்லமுள்ள தேவனை அறிந்த மக்கள்னு சொல்றோம். ஆனால் நாம் அந்த அளவுக்கு இன்னும் உயரவில்லை, அப்படிப்பட்ட ஜனங்களாக மாறவில்லை. ஏன்னா ஒரு தீங்கு இந்த உலகத்தில் இருக்குது. அதான் இந்த தீங்கு. யாரோ ஏதோ ஒரு துர் உபதேசத்தை பரப்பி விட்டார்கள் என்று நான் சொல்லுகிறேன். அது என்ன துர் உபதேசம்? நீ நடந்து போறதுதான் உனக்கு நல்லது. அதனால சீமான்கள்லாம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறாங்க, ஆனால் இவங்கெல்லாம் கடவுளுடைய மக்கள். மூடர்கள்லாம் உயர்ந்த. நம்ம என்ன பண்றோம்? இங்கே நின்றுக்கிட்டு, அவன் உலகத்தான் பிரதர், என்ன பொய் புரட்டெல்லாம் பண்ணி எப்படி சம்பாரிச்சிருப்பானோ யாரு கண்டா, அதான் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க யாரு பிரதர்? நான் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நம்ம உண்மையா இருந்தா அப்படிதான் பிரதர் இருப்போம். எங்க சொல்லி இருக்குது அது? ஹலோ, ஆபிரகாம் உண்மையா இருந்தா எப்படி இருந்தான்? ஈசாக்கு உண்மையா இருந்தா எப்படி இருந்தான்? யாக்கோபு அப்ப இன்னும் உண்மையா இல்லைன்னு அர்த்தம். ஹலோ, இருக்கிறீங்களா? நம்ம எப்படி புத்தி மாறிடுச்சு பாருங்க, தலைகளாக மாத்திட்டோம் எல்லாத்தையும். உண்மையா இருந்தா அப்படிலாம் இருக்க முடியாது பிரதர், ரொம்ப கஷ்டம் பிரதர். இதெல்லாம் பொய்யும் புரட்டும் பேசுறவனுக்கு தான் இந்த உலகத்தில் அதெல்லாம். நம்ம ரொம்ப யோகியர்கள் பாருங்க, நம்ம இப்படியே நடந்தான் போக முடியும். நான் சொல்றேன், நாம் சீமான்கள், நாம் பிரபுக்கள், நாம் ராஜாக்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் சொல்லுகிறேன், நாம் நடக்கக்கூடாது, நாம் தாழ்ந்திருக்க கூடாது, நாம் குதிரைகள் மேல போக வேண்டும், நாம் உயர்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு தீங்கு இந்த உலகத்தில் இருக்குது. அது என்ன? ஒரு விதமான இதை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பரப்பிட்டு இருக்கிறாங்க? நீ நடந்து போறது தான் உனக்கு நல்லது. இயேசு நடந்தேதான் போனாரு, நீ தாழ்ந்து இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அதுதான் உன்னை நல்லா ஆவிக்குரியவனா வச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க.
நான் சொல்லுகிறேன், நீங்கள் உயர்ந்திருப்பது தான் நல்லது என்று தேவன் சொல்லுகிறார். நீங்க நினைக்கிறத செய்ய போறீங்களா, இல்ல தேவன் நினைக்கிறத செய்ய போறீங்களா? நீங்கள் கடவுளை விட ஞானியா? அவர் ஒன்றை சொல்ல நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா சொல்ல போறீங்களா? நான் சொல்லுகிறேன், அவர் உயர்ந்திருப்பது தான் நல்லதுன்னு நினைச்சார்னா, அவர் நான் குதிரை மேல போறதுதான் நல்லது பெருமைன்னு நினைச்சார்னா, நான் நடக்கிறத விட்டுட்டு குதிரை மேலதான் போறேன். அவர் நான் தாழ்ந்திராமல் உயர்ந்திருக்க வேணும், அதுதான் நல்லதுன்னு நினைச்சார்னா, நான் தாழ்ந்திருக்கிறத விட்டுட்டு உயர்ந்திருக்க போகிறேன். ஆமென்.